மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. சங்கரன்கோவில், குற்றாலம், பணக்குடி, கூமாப்பட்டி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தற்போதும் அங்கு மழை தொடர்கிறதா? விவரம். பாலா, தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக கூமாப்பட்டியில் பல வீடுகளை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள், மாணவர்களும் அவதி அடைந்தனர். இதேபோல் தென்காசி, வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வள்ளியூர், பணகுடி சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்ததன் காரணமாக இன்று பெய்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் அங்கங்கே நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை காண முடிந்தது. மேலும் இங்கு உள்ள செங்கல் மற்றும் ஓடு தொழிற்சாலையில் பணிகள் முழுவதுமாக முடங்கும் சூழ்நிலையில் இந்த மழையானது அந்த பகுதியில் இருந்தாலும் விவசாயிகளும் அங்குள்ள பொதுமக்களும் மகிழ்ச்சியை ஆழ்ந்துள்ளனர். மேலும் கனமழையில் இங்கு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள ஆயாள்பட்டி கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழையானது பல்வேறு பகுதிகளில் கொட்டிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கனமழையில இன்று அதிகாலையிலிருந்து பெய்த மழையின் காரணமாகவும் 3 தெருக்கள்ல முழுவதுமாக பொதுமக்கள் செல்ல முடியாத நிலையில தண்ணீர் தேங்கி நிலைமை காணப்படுகிறது. பொதுமக்கள் முதல் மாணவ மாணவிகள் அந்த பகுதியில் சாக்கடை, அதாவது வாறுகால்களோடு இணைந்த தண்ணீர் சாலைகளில் செல்வதனால அங்க பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால தொற்று நோய் பரவலாம் அப்படின்ற கருத்து நிலவுறது. உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அங்க உள்ள பொதுமக்கள் விட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தென்காசியை பொறுத்தவரை தென்காசி நகர பகுதிகளில் உள்ள வாறுகால்கள் நிரம்பி வழியக்கூடிய அளவில் அங்கு பெய்த மழையின் காரணமாக தென்காசி, பாவூர் சத்திரம், செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அங்கு தென்காசி நகரப்பகுதியில் உள்ள வாறுகால்கள் நிரம்பி சாலைகளில் ஆறு போல ஓடக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. வாறுகால்களில் உள்ள சகதி, சேறு மற்றும் அந்த சாக்கடைகள் முழுவதுமாக தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளானர். முழுவதுமாக தீபாவளியை ஒட்டி இந்த சூழ்நிலை என்பதால் வியாபாரிகளும் லேசாக கலக்கமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குற்றாலத்தை பொறுத்தவரை குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே நீர்வரத்து அதிகரித்தது. குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி ஆகிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக அந்த அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அங்கு பாதுகாப்புக்கு காவல்துறையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர். பாலா, சுந்தர மகேஷ், ஆறுகள் மற்றும் அணைகள்ல நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? கரையோர மக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவியதன் காரணமாக அணைகள் மற்றும் ஆறுகளுக்கு நீர்வரத்து என்பது மிகவும் அதிகரித்து காணப்படவில்லை. மேலும் தொடர்ந்து இன்று காலை முதலே இந்த பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் தற்போது அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் ஆறுகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் மிதமாகவே காணப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.